வணக்கம் மக்களே, நாம் நமது நரம்புகளை ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கு என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கணும் அப்படின்றத பற்றி தான் இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம். நாம் நமது இதயம், நுரையீரல், செரிமான மண்டலம், சுவாச மண்டலம் மற்றும் நோய் எதிர்ப்பு மண்டலம் இது எல்லாமே அன்றாடம் சரியாக செயல்படுதா அப்படின்றத உறுதி செய்யறதுக்கும் அதில் ஏதாவது ஏற்படக்கூடிய சிக்கல்களை தீர்க்கணும் அப்படின்னு நடவடிக்கை எடுக்க நம்ம முயற்சிக்கிறோம். ஆனால் நம்ம அதிகம் கண்டுகொள்ளாமல் புறக்கணிக்கிறது எதுன்னு கேட்டிங்க அப்படின்னா நம்மளுடைய நரம்பு மண்டலத்தை தான். இது நமது உடலினுடைய இயல்பான செயல்பாட்டினுடைய ஒரு ஒருங்கிணைந்த ஒரு முக்கிய பகுதியாக இருக்கு. நரம்பு மண்டலம் தான் நம்மளுடைய நரம்பு முனைகள் இருந்து மூளைக்கு செய்திகளை அனுப்புது. நரம்புகள் தான் ஒருவரது உணர்வுகளை வெளிப்படுத்தவும் புரிந்து கொள்ளவும் உதவிகரமாக இருக்கு. ஸோ இப்படிப்பட்ட நரம்பு மண்டலத்தை ஆரோக்கியமாக வைத்திருக்க வேணும் அப்படின்னா அன்றாடம் தவறாமல் உடற்பயிற்சிகளை செய்வது மிகவும் முக்கியம் தான். ஆனால் அது கூட நீங்க நரம்புகளை வலுப்படுத்தக்கூடிய, நரம்பு மண்டலத்தை ஆரோக்கியமாக வச்சிருக்கக்கூடிய சத்துக்கள் இருந்திருக்கக்கூடிய சில உணவுகளை நீங்க தினமும் சேர்த்துக்கணும். இதனால நரம்புகள் உங்களுக்கு பலவீனமாவது தடுக்கப்பட்டு வலிமையாக இருக்கும். சரி, வாங்க இப்போ நரம்புகளை வலுப்படுத்தக்கூடிய உணவுகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணி விட்டுட்டு இது போன்ற அப்டேட்ஸ்களுக்கு நீங்க இன்னும் நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்துல கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை மறக்காம செட் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். விதைகள் மற்றும் நட்ஸ் வகைகளை நீங்க நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். வால்நட்ஸ், பாதாம், ஆளி விதைகள் போன்றவை அத்தியாவசிய கொழுப்பமிலங்களை கொண்டிருக்கு. இந்த கொழுப்பமிலங்கள் தான் ஆரோக்கியமான சருமம் மற்றும் நரம்புகள், உயிரணு சவ்வுகளை பெறுவதற்கு உதவிகரமாக இருக்கு. அதோடு இவற்றினுடைய விட்டமின்கள், கனிமச்சத்துக்கள் மற்றும் புரோட்டீன் போன்றவை அதிகம் நிறைந்திருக்கிறதால பிஸ்தாவை நீங்க எடுத்துக்கும் போது விட்டமின் பி அப்படின்னு சொல்லக்கூடிய தயாமின் வளமான அளவில் இருக்கு. ஸோ இது போன்ற நட்ஸ் வகைகள்ல அதிகமான வளமான ஊட்டச்சத்துக்கள் இருக்கிறதால இது எல்லாமே உங்களுடைய நரம்புகளுடைய ஆரோக்கியத்திற்கு மிகவும் முக்கியமானது. நரம்புகள் பலம் பெற விதைகள் மற்றும் நட்ஸை நீங்க எடுத்துக்கோங்க. பன்றி இறைச்சியை நீங்க நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். பன்றி இறைச்சியில நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு அத்தியாவசிய சத்தான விட்டமின் பி அப்படின்னு சொல்லக்கூடிய தயாமின் வளமான அளவில் இருக்கு. மேலும் இதுல பொட்டாசியம், பாஸ்பரஸ் மற்றும் புரோட்டீன் போன்றவையும் அதிகமாக நிறைந்திருக்கு. இதனால பன்றி இறைச்சியை கண்டிப்பா உங்களுடைய நரம்புகளை பலப்படுத்துறதுக்கு நீங்க எடுத்துக்கோங்க. ஓட்ஸ் வகைகளை நீங்க நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். நீங்க ஒருவேளை வெஜிடேரியனாக இருந்தீங்க அப்படின்னா பன்றி இறைச்சிக்கு பதிலாக ஓட்ஸை நீங்க சாப்பிடலாம். ஏன் அப்படின்னா ஓட்ஸ்லும் விட்டமின் பி அதிகம் இருக்கு. கூடுதலாக இந்த ஓட்ஸ் கேட்டிங்க அப்படின்னா புரோட்டீன், மெக்னீசியம், இரும்பு சத்து, ஜிங்க் போன்ற சத்துக்கள்லாம் அதிகம் இருந்திருக்கு. இந்த சத்துக்கள் அனைத்தும் நரம்புகளை அமைதியடைய செஞ்சு நரம்புகளுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். மீன் உணவுகள், அதாவது கடல் உணவுகள் சொல்லுவாங்க, சீ ஃபுட்ஸை நீங்க நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு மிகவும் முக்கியமான சத்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா விட்டமின் B12 தான். ஸோ இந்த விட்டமின் B12 மூளையினுடைய ஆரோக்கியத்திற்கு மிகவும் அவசியமானது. அதாவது மூளை நரம்புகளையும் கூடுதலாக பாதுகாக்கும் மற்றும் மன இறுக்கத்தையும் உங்களுக்கு தடுக்கிறதுக்கு, குணப்படுத்துறதுக்கான முக்கியமான சத்தாக இந்த விட்டமின் B12 இருக்கு. ஸோ இந்த விட்டமின் குறைபாடு தான் நமக்கு இந்த வந்து பாத்தீங்க அப்படின்னா நரம்புகள் சார்ந்த பிரச்சனைகள் மற்றும் நரம்பு சேதத்தை உண்டாக்குது. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் நீங்க அவதிப்படும் போது இந்த சீ ஃபுட்ஸ், கடல் உணவுகளை நீங்க எடுத்துக்கும் போது, கடல் உணவுகளான மீனை நீங்க எடுத்துக்கும் போது விட்டமின் B12 அதுல அதிகம் இருக்கு. எனவே நீங்க அடிக்கடி மீன் சாப்பிடுங்க. வாரத்துல நீங்க 2 முறை மீன் சாப்பிடுறது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு உணவு நிபுணர்களும் மருத்துவர்களும் குறிப்பிடுறாங்க. ஸோ நீங்க எடுத்துக்கொள்வதன் மூலம் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை வந்து நீங்க தவிர்க்கலாம், குணமும் படுத்திக்கலாம். ஸோ அந்த வகையில் சீ ஃபுட்ஸ், கடல் உணவுகளை நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கோங்க. இறைச்சியை நீங்க நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். இறைச்சிகளில் விட்டமின் B12 அதிக அளவில் இருக்கு. இது நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு அவசியமான ஒன்று. எனவே உங்களுடைய டயட்ல நீங்க சிக்கன், மாட்டு இறைச்சி போன்றவற்றை அப்பப்போ நீங்க சேர்த்துக்கோங்க. இதனால விட்டமின் B12 மட்டும் இல்லாம இதர விட்டமின்கள், கனிமச்சத்துக்கள், புரோட்டீன் போன்றவை உங்களுடைய உடலுக்கு கிடைக்கும். நரம்புகள் பலம் பெற ஆரம்பிக்கும். முழு தானியங்களை நீங்க நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். முழு தானியங்களான கைக்குத்தல் அரிசி, பார்லி, திணை போன்றவற்றில் விட்டமின் பி அதிகம் இருக்கு. விட்டமின் பி நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு அத்தியாவசியமான சத்து. குறிப்பாக கர்ப்பிணிகளுக்கு இந்த விட்டமின் பி சத்து மிகவும் அவசியமானது. ஏன் அப்படின்னா இதுதான் வயிற்றில் வளரக்கூடிய குழந்தைகளினுடைய நரம்பு மண்டலத்தினுடைய வளர்ச்சிக்கு உதவிகரமாக இருக்கு. எனவே குழந்தை ஆரோக்கியமாகவும் வலுவான நரம்பு மண்டலத்தோட பிறக்கிறதுக்கு உணவுல முழு தானியங்களை சேர்த்துக்கோங்க. கர்ப்பிணி பெண்களும் சேர்த்துக்கலாம். மற்றவங்களும் வந்து பாத்தீங்கன்னா முழு தானியங்கள் எடுத்துக்கொள்வதன் மூலமாக நரம்பு தளர்ச்சி போன்ற பிரச்சனைகளை குணப்படுத்திக்கலாம், வராமல் தடுத்துக்கலாம், நரம்புகளுடைய ஆரோக்கியத்தை பாதுகாத்துக்கலாம். பால் பொருட்களை நீங்க நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். நரம்புகளின் ஆரோக்கியத்திற்கு மற்றொரு முக்கியமான சத்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பொட்டாசியம். ஸோ இப்படிப்பட்ட பொட்டாசியம் பால் பொருட்கள்ல அதிகம் இருக்கு. பால், தயிர், மோர் போன்றவற்றில் கால்சியம் சத்து இருக்கும். ஸோ கால்சியம் சத்து மட்டுமின்றி பொட்டாசியம் சத்தும் அதிகமாக இந்த பால் சார்ந்த பொருட்கள் இருக்கு. பொட்டாசியம் நிறைந்திருக்கக்கூடிய பிற உணவுப் பொருட்களான இறைச்சி, பச்சை இலை காய்கறிகள், ஸோ கிரீன் வெஜிடபிள்ஸ், மீன், சீ ஃபுட்ஸ் இது எல்லாத்தையுமே நீங்க எடுத்துக்கலாம். நரம்புகள் உங்களுக்கு பலம் பெற ஆரம்பிக்கும். நரம்புகள் பலம் பெற நீங்க அத்திப்பழத்தை எடுத்துக்கலாம். அத்திப்பழம் சாப்பிடுவதால நரம்புகளுக்கு இந்த அத்திப்பழம் வலிமை தருது. உடல் பலத்தை அதிகரிக்கக்கூடிய சக்தி அத்திப்பழத்துக்கு உண்டு. அத்திப்பழத்தை தினமும் 1 பழம் அல்லது 2 பழம் நீங்க அந்த விதத்துல சாப்பிடுவதால நரம்புகள் புத்துணர்ச்சி அடையும். ஸோ ரெஃப்ரெஷ்மெண்ட் உங்களுடைய நரம்புகளுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நரம்புகளுக்கு பலத்தை கொடுத்து இது நரம்பு தளர்ச்சியும் உங்களுக்கு சரி செய்து வராமலும் தடுக்குது. ஸோ அத்திப்பழத்தை நீங்க நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கோங்க. பிரண்டையை நீங்க நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். உடல் நரம்புகளை நன்கு வலுப்படுத்தக்கூடிய சக்தி பிரண்டைக்கு இருக்கு. பிரண்டையை உணவுல சேர்த்துக் கொள்வதால உடல்
உடலுக்கு பலம் தருவதோடு மட்டுமில்லாமல் நரம்புகளையும் வலுப்படுத்துது. இது மட்டும் இல்லாமல் வாரத்தில் நீங்கள் இந்த பிரண்டையை 2 முறை நீங்கள் சாப்பிடும்போது நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் தடுக்கலாம். நரம்பு தளர்ச்சி போன்ற நரம்புகள் சம்பந்தமான பிரச்சனைகளை நீங்கள் குணமும் படுத்திக்கலாம். ஸோ நரம்புகள் ஆரோக்கியமாக வச்சுக்க பிரண்டையை எடுத்துக்கோங்க. மாதுளம் ஆரோக்கியமாக இருக்க நீங்கள் மாதுளம்பழம் சாப்பிடுவது ரொம்பவே நல்லது. மாதுளம்பழம் சாப்பிடுவதால் உடல் சூட்டை தணித்து உடலுக்கு மாதுளம்பழம் புத்துணர்ச்சியை குளிர்ச்சியை தருது. ஸோ இது நரம்பு பிரச்சனைகளையும் உங்களுக்கு சரி செஞ்சு உடலை பலப்படுத்துது. நரம்புகளை உங்களுக்கு வலுப்படுத்துறதுக்கும் நீங்கள் மாதுளம்பழத்தை எடுத்துக்கலாம். நரம்புகள் பலம் பெறுவதற்கு நீங்கள் நெல்லிக்காயை எடுத்துக்கலாம். நெல்லிக்காயை பற்றி தெரியாதவங்க இருக்கவே மாட்டோம். நெல்லிக்காய் சாப்பிட்றதால உடலுக்கு தேவையான பலத்தை நெல்லிக்காய் நமக்கு கொடுக்குது. நெல்லிக்காய் சாப்பிட்றதால நரம்பு மண்டலம் வலுப்பெறுது. நீங்கள் நெல்லிக்காய் சாப்பிடும் போது உங்களுடைய உடலுக்கு இம்யூன் பவர், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்க ஆரம்பிக்குது. இதனால சீசனை அட்டாக் ஆகக்கூடிய பல வகையான தொற்று நோய்கள், உங்கள் உடலில் இருக்கக்கூடிய பல வகையான நோய்களை குணப்படுத்திக்கலாம், வராமலும் நீங்கள் தடுத்துக்கலாம். குறிப்பாக உங்களுடைய நரம்பு தளர்ச்சி போன்ற பிரச்சனைகள் உங்களுக்கு வராமல் தடுக்கிறது. நரம்பு தளர்ச்சியும் குணப்படுத்தி நரம்புகளை ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கு நீங்கள் நெல்லிக்காய் எடுத்துக்கலாம். வெற்றிலையை நீங்கள் நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். வெற்றிலையை மென்று சாப்பிடுவதால் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் தடுக்கப்படுகிறது. இந்த வெற்றிலையை நீங்கள் சாப்பிட்றதுல நல்லா உங்களுக்கு பசி எடுக்க ஆரம்பிக்கும். செரிமான கோளாறுகளை இந்த வெற்றிலை உங்களுக்கு தடுக்குது. உடல் நரம்புகளை நல்லா வலுப்படுத்தக்கூடிய சக்தி இந்த வெற்றிலைக்கு தான் இருக்கு. நரம்புகளை வலுப்படுத்தி உங்களோட சந்ததியை நீங்கள் விருத்தி பண்ணிக்கிறதுக்கு வெற்றிலை எடுத்துக்கலாம். கண் நரம்புகள், குறிப்பாக உங்களுக்கு கண் நரம்புகள் பலம் பெறுவதற்கு நீங்கள் முருங்கைக்கீரை எடுத்துக்கலாம். பொதுவாக முருங்கைக்கீரைக்கு நரம்புகளை வலுப்படுத்தக்கூடிய சக்தி அதிகமாகவே இருக்கு. பலவிதமான சக்தியை தரக்கூடிய கண்கண்ட மருந்து அப்படின்னு கூட நம்ம இந்த முருங்கைக்கீரையை சொல்லலாம். வாரத்திற்கு நீங்கள் 3 முறை இந்த முருங்கைக்கீரையை சாப்பிடுவதால நரம்புகளுக்கு இது பலத்தை கொடுத்து நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் தடுக்குது. இது கண் நரம்புகளை பாதிக்கக்கூடிய செல்களை உங்களுக்கு அழிச்சிரும். முருங்கைக்கீரை சாப்பிட்றதால கண் நரம்புகள் பலம் பெறுவதற்கு ரொம்பவே உதவிகரமாக இருக்கும். கண்ணரம்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை நீங்கள் பாதுகாத்துக்கிறதுக்கு முருங்கைக்கீரை எடுத்துக்கோங்க. பேரிச்சம்பழத்தை நீங்கள் நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். பேரிச்சம்பழத்தை பாலில் சேர்த்து நீங்கள் சாப்பிட்றதால உடலுக்கு தேவையான பலத்தை இந்த பேரிச்சம்பழம் உங்களுக்கு கொடுக்குது. நீங்கள் இந்த பேரிச்சம்பழத்தை இந்த மாதிரி பாலில் சேர்த்து சாப்பிட்றதாலையோ அல்லது நீங்கள் தனியாக சாப்பிடும் போதோ நரம்புகள் மற்றும் எலும்புகள் சேர்ந்தே உங்களுக்கு பலம் பெறுது. நீங்க இந்த பேரிச்சம்பழம் சாப்பிடுவதால பலகீனமான உடல் கூட உங்களுக்கு பலம் பெறும். ஸோ இப்போ நிறைய பேர் பல விதமான நோய்வாய்ப்பட்டு அவங்களுடைய உடல் தேராம மெலிஞ்சு போயிருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடிய அவங்களுடைய மெலிஞ்சு போன உடலை தேத்தி மறுபடியும் நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும்னு அவங்க நினைக்கிறாங்க அப்படின்னா பாலில் பேரிச்சம்பழத்தை சேர்த்து சாப்பிடும்போது அவங்களுடைய பலகீனமான உடல் பலம் பெறும். நரம்புகள் பலம் பெறுவதற்கு நீங்க பேரிச்சம்பழத்தை எடுத்துக்கோங்க. அந்த வகையில் பழங்களை நீங்கள் தினமும் ஏதாவது ஒரு பழங்களை நீங்கள் எடுத்துக்கொண்டே இருங்க. ஸோ அப்போ உங்களுடைய நரம்புகள் பலம் பெற ஆரம்பிக்கும். வயதானவர்கள் தினமும் ஏதாவது ஒரு பழங்களை சாப்பிடுவதன் மூலம் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளிலிருந்து விடுபடலாம். நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளையும் குணப்படுத்திக்கலாம். ஸோ அதுக்கு வயதானவர்கள் தினமும் ஒரு பழங்களை எடுத்துக்கோங்க. பொதுவாகவே அனைவருமே தினமும் ஒரு பழங்களை சாப்பிடும்போது ஆரோக்கியம், நரம்புகளை பலமாக வச்சுக்கலாம். கீரைகளை நீங்கள் நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். நரம்புகள் பலம் பெற கீரைகள் நல்ல பலனை அளிக்குது. பொதுவாக பொன்னாங்கண்ணி மற்றும் மணத்தக்காளி கீரை சாப்பிட்றதால நரம்புகளை பலப்படுத்திக்கலாம். தினமும் நீங்கள் ஏதாவது ஒரு கீரைகள் அல்லது வாரத்தில் ஏதாவது ஒரு கீரைகளை நீங்கள் சாப்பிடுவதன் மூலமாக நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நீங்கள் விடுபடலாம். நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளையும் நீங்கள் குணப்படுத்திக்கலாம். இன்றைய தலைமுறையினர் இந்த நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனையால மிகவும் அவதிப்படுறாங்க. இதன் மூலம் அவங்களுக்கு எழுதும்போது கைகளில் நடுக்கம் ஏற்படுவது, குறிப்பாகவே அவங்களுடைய உடல் சோர்வடைவது, களைப்பு, தலைவலி, நிலை தடுமாற்றம், கால் மற்றும் கைகளில் நரம்பு இழுக்கக்கூடிய தன்மை போன்றவை எல்லாம் உருவாகுது. பொதுவாக நரம்புகள் பலம் பெற வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஊட்டச்சத்து இருக்கக்கூடிய உணவுகளை தொடர்ந்து அவங்களுடைய உணவுகளை சேர்த்து சாப்பிடணும். நம்ம ஊட்டச்சத்து குறைவாக இருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிட்றதால தான் பெர்னீசியஸ், அனிமியான்னு சொல்லக்கூடிய ரத்தத்தை சேர்ந்து பாதிக்கக்கூடிய நரம்பு சம்பந்தப்பட்ட நோயும் ஏற்படுது. விட்டமின் B12 குறைவால் ஏற்படக்கூடிய புற நோய்கள் தான் இந்த நரம்புகள் சம்பந்தப்பட்ட, அதாவது நரம்புகளுடைய வலுவை உங்களுக்கு குறைச்சி இந்த நரம்புகள் சம்பந்தப்பட்ட நோயை உங்களுக்கு ஏற்படுத்துது. ஸோ இது போன்ற பிரச்சனைகளை சரி செய்யறதுக்கு இந்த அத்தியாவசியமான ஆரோக்கியம் இருந்த ஊட்டச்சத்துக்கள் இருந்தக்கூடிய நரம்புகளை பலப்படுத்தக்கூடிய இந்த உணவுகளை தொடர்ந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் உங்களுக்கு நீங்கும். நரம்பு தளர்ச்சி போன்ற பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு நீங்கும், வராமலும் தடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் நரம்புகளை பலப்படுத்தி ஆரோக்கியமாக இருங்க. நன்றி மக்களே.